إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قالوا يا رسول الله ومن يأبى من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து தற்காலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் ஜும்ஆவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி, மேலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம், அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அது அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான வெள்ளிக்கிழமை தினத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமான தினம் மட்டுமல்ல, மிக முக்கியமான கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்த, உலகத்தை விட்டு பிரிந்த ரபியுல் அவ்வல் மாதத்தையும் அடைந்திருக்கிறோம். பெரியார்களே, சோதர்களே, முதலில் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்வோம். ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும் நபியுடைய சிறப்பை பேசுவது, நபி மீது ஸலவாத் சொல்வது, நபியை பற்றி படிப்பது இந்த மாதத்தில் மட்டுமல்ல, முழு மாதமும் முழு நாளும் நாங்கள் ஒவ்வொருவரும் நபியை பற்றி படிக்க, நபி மீது ஸலவாத் சொல்ல, நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டுள்ளோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் அதிகமாக அந்த நபியுடைய ஞாபகத்தை பற்றி அதிகமானவர்கள் புகழ்வார்கள், பேசுவார்கள். குற்றமில்லை. இருந்தாலும் எல்லா காலமும் அந்த நபியுடைய வழிமுறை, அந்த நபியுடைய புகழ் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பியவர் தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியோட இரக்கம் இல்லாம இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தாலும் நிச்சயமாக அவர் சுவர்க்கம் நுழைய முடியாது. சிலர்கள் சொல்லலாம், நாங்க ரப்பை ஏற்றுக்கொண்டோம். அந்த காலத்தில் இருந்தார்கள், ரப்பை ஏற்றுக்கொண்டோம், ஆனா நபியோடு நாங்க முகப்பத் இல்லை. பெரியார்களே, சோழர்களே, அவர் முஸ்லிமாக முஃமினாக இருக்க முடியாது.
ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய உயிரை விடவும், தன்னுடைய மனைவியை விடவும், தன்னுடைய பிள்ளைகளை விடவும், தன்னுடைய சொத்து செல்வங்களை விடவும் நேசித்தார்கள். எவ்வளவு சம்பவங்களை நாங்கள் இன்று வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, ஒரு மனிதர் வருகிறார், சஹீஹான ஹதீஸ், யா ரசூலல்லாஹ், ஏண்ட மனைவியை விட, ஏண்ட பிள்ளையை விட, ஏண்ட உயிரை விட, ஏண்ட சொத்து செல்வங்களை விட நான் உங்களை விரும்புகிறேன். உங்களோட ஞாபகம் வந்தால் ஓடி வந்து உங்களை பார்க்கிறேன். உங்களை காணாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இல்லை, உங்களை கண்டத்துக்கு பிறகுதான் சந்தோஷம். மௌத்த நினைக்கிறேன், நானும் மௌத்தாகுவேன், நீங்களும் மௌத்தாகுவீங்க. நிச்சயமாக சத்தியமாக நீங்க மௌத்தாகினால் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, நபிமார்களோடு இருப்பீங்க, உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. நானும் மௌத்தாகினால், நானும் சொர்க்கம் சென்றால் உங்களை காண்பேனா இல்லையா என்ற ஒரு பயம், என்ற ஒரு பதட்டம் உள்ளத்தில் இருக்கிறார சொல்லலாம். எழுதக்கூடிய பெரியார்களே, சோழர்களே, நபியாக இந்த கதையை கேட்ட உடனே அமைதியாயிட்டான், ஒன்றும் பேசல. சிறிது நேரத்தின் பின்னர் நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வஹி இறக்கி வைக்கிறார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, அழகான அல்லாஹ் ரசூலை யார் வழிபட்டு நடப்பார்களோ, அருள் புரிந்த அந்த நபிமார்களோட, சித்தீகீங்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீங்களோட அவர் கியாமத் நாளில் எழுப்பாட்டப்படுவார். கியாமத் நாளில் அவர்களோடு அவர் இருப்பார் என்ற ஆயத்தை அல்லாஹ் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, ஒரு சஹாபியுடைய கவலை உடனடியாக அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திருக்கிறார். இன்னொரு மனிதர் வரார், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ வரும்? நபியே கேட்கிறாங்க, கியாமத் நாள் எப்போ வரும் என்று கேட்கிறீங்க. வமா அஅதத்த லஹா, அதற்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த சஹாபி சொல்றார், யா ரசூலல்லாஹ், பெரிசா என்னிடத்துல நோன்பு இல்லை, பெரிசா சதக்கா இல்லை, பெரிய அமல்கள் ஒன்றும் இல்லை. வலாகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் மிக மிக விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். என்னத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, நபியோர்கள் சொன்ன வார்த்தை அந்த டைம்ல தான் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை விரும்புகிறாரோ அவரோட தான் கியாமத் நாளில் இருப்பார் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, அதிகமான சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள்ல எங்களுக்கு விருப்பமான ஹதீஸ் என்ன தெரியுமா? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறாரோ அவரோட தான் கியாமத் நாளில் இருப்பார் என்று நபி அவங்க சொன்ன ஹதீஸ் தான் எங்களுக்கு பிடிச்ச ஹதீஸ். ஏன்? சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அசைவு நபியை பின்பற்றி நடந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய உயிரை விடவும் நபியை நேசிச்சாங்க. அதனால உறுதி நாங்க நபியோட தான் இருப்போம். பெரியார்களே, சோழர்களே, எவ்வளவு சஹாபாக்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையில இருக்கிறாங்க. அந்த காபிர்கள் கேட்கிறாங்க, உங்களோட நபிய இந்த இடத்துல தூக்குல ஏற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை நாங்க காப்பாற்றுறோம், உங்களை விடுவிக்கம் உங்களுக்கு விருப்பமா? பெரியார்களே, சோதரர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? எங்கட நபிக்கு ஒரு முள்ளு குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி சொன்னாங்க. பெரியார்களே, சோதரர்களே, எந்த அளவுக்கு பாசம்! அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிந்த சஹாபி. அதானுடைய விஷயத்தை கனவுல கண்டு நபியிடத்துல சொன்ன சஹாபி. அந்த சஹாபி தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரபியுல் அவ்வல் மாதம் நபியுடைய வஃபாத்துடைய செய்தி கேள்விப்படும். தன்னுடைய மகன் வந்து சொல்கிறார், பாப்பா நபி வஃபாத் ஆகிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, அந்த சஹாபி உடனடியா அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, அவருடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? உடனே கையை உயர்த்தியவாறு துஆ செய்தார். யா அல்லாஹ், அந்த நபியை நான் இவ்வளவு நாளா பார்த்துக் கொண்டிருந்தேன்,
அந்த நபியை பார்த்து பின்பற்றிக் கொண்டிருந்தேன். அந்த நபி மௌத்தாயிட்டாங்களா? இந்த கண் எனக்கு இதுக்கு போற தேவையில்லை. அல்லாஹும்ம ஹுஸ் பஸரி, யா அல்லாஹ் ஏண்ட பார்வையை எடுத்துடு, எனக்கு பார்வை இதுக்கு போற தேவையில்லை. அந்த நபியை பார்க்காத பார்வை எதற்கு? பெரியார்களே சோழர்களே, அவர் கைய உடல்ல அல்லாஹ் அவருடைய பார்வையை எடுத்து விட்டார். பெரியார்களே சோழர்களே, எப்படி பாசம், எப்படி பாசம், எப்படி நபியோட இறக்கம். சஹாபாக்கள் ஆண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சஹாபா பெண்களும், சிறுவர்களும், வயோதிபர்களும், வாலிபர்களும் எல்லாரும் நபியை விரும்பினார். நபியோட இறக்கமா இருந்தார், நபியோட பாசமா இருந்தார், நபியை ஃபாலோ பண்ணாங்க, நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தார். சுமைரா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சுமைரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, உஹதுடைய யுத்தம் எல்லாருக்கும் தெரியும். பெரியார்களே சோதர்களே, ஓடி வந்து சிலர்கள் சொல்கிறார்கள், யா சுமைரா, உன்னுடைய கணவன் ஷஹீதாவிட்டாரே, வஃபாத்தாகிட்டார். அந்த சஹாபா பெண்மனுடைய பதட்டம் என்ன தெரியுமா? நபியவங்க கொண்டும் இல்லையா, நபியவங்க நல்லா தான் இருக்கிறார். இன்னும் ஓடி வந்து செல்கிறார்கள், பெரியார்களே சோதர்களே, உங்களோட சகோதரர்கள் வஃபாத்தாகிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலும் பதட்டம் அடைகிறாங்க, நபிக்கு ஒன்றும் இல்லதானே, நபியோடு நல்லா தான் இருக்காங்க. பெரியார்களே சோதர்களே, அடுத்ததாக வந்து சொல்கிறார்கள், உங்களோட பிள்ளைகளும் ஷஹீதாயிட்டாங்க. இவ்வளவு கவலையான, எவ்வளவு இறக்கமா இருந்திருக்கு. அந்த சந்தர்ப்பத்திலும் சொல்றாங்க, நபியோடு நல்லா தான் இருக்காங்க, நபிக்கு ஒன்றும் இல்லதானே. பெரியார்களே, ஓடோடி வாராங்க, விசாரிக்கிறாங்க. நபியோர்கள் கண்டதன் பின்னர் சொல்கிறார்கள், சுமைரா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல், உங்களை கண்டத்துக்கு பிறகுதான் எல்லா முசீபத்தும் இல்லாம போகுது. கணவன் மவுத், சகோதரர்கள் மவுத், பிள்ளைகள் மவுத், இருந்தாலும் அவர்கள் அதற்கு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பதட்டப்படல, நபியோடு நடிக்கார். அந்த அளவுக்கு நபியை விரும்பி, அந்த அளவுக்கு நபியோடு அன்பாக இரக்கமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். ஏழொரு ஹதீஸ், ஏழொரு ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஸஹீஹான ஹதீஸ். நபியே சொன்னாங்க, நீங்க யாரும் உண்மையான முஃமினாக இல்லா, நான் உங்களோட பிள்ளைகள், உங்களோட பெற்றார்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடவும் நான் உங்களுக்கு அன்பாக ஆகும் வரை, நான் நேசமானவராக ஆகும் வரை நீங்கள் மூமினாக ஆகலா. நபியை அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்கட உயிரை விட, எங்கட குடும்பத்தை விட, எங்கட பிள்ளைகளை விட நேசம் வந்தால் நாங்கள் மூமின், வரலையா அவர் மூமின் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதர்களே, அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். வரஃபஅனா லக ஸிக்ரக், உங்களோட கண்ணியத்தை, உங்களோட ஞாபகத்தை நபியே நாங்கள் உயர்த்தியுள்ளோம். இந்த ஆயத்து இறங்குது, இந்த ஆயத்து இறங்குது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்புறான், யா ஜிப்ரீல், நபியிடத்துல போயிட்டு கேளுங்க, அவருடைய பிரஸ்தாபகம், அவருடைய ஞாபகத்தை நாங்க எப்படி உயர்த்துறோம், அவரை எப்படி கண்ணியப்படுத்துற, போய் கேட்டுட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கேட்க சொன்னான், எப்படி உங்களோட கண்ணியத்தை உயர்த்த வேண்டும். நபியர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அலம், அல்லாஹ் மிகவும் அறிந்தவர். பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், இஸா ஸுகிர்து ஸுகிர்த மஇ, உங்களோட ஞாபகத்தை நான் எப்படி தெரியுமா உயர்த்துவேன், நான் ஞாபகப்படுத்தப்படும் நேரம் எல்லாம் நீங்களும் ஞாபகப்படுத்தப்படுவீங்க. எப்படி? அல்லாஹு அக்பர், 5 நேரமும் அதானுடைய சத்தம் கேட்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ் தான் பெரியவர் என்று சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொன்னதன் பின்னால் பெரியார்களே சோதர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் பின்னர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் சொன்னதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற ஞாபகம் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான தடவைகள் முன் உலகத்திலே எடுத்துக்கொண்டால் அந்த நபி ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ்வோடு சேர்த்து அந்த நபியும் ஞாபகப்படுத்தப்படுகிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த நபியுடைய ஞாபகத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ்
இபாதத்தை விட்டு நீங்கியவன், அடியார்கள் இபாதத் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் சொல்றான், நானும் மலக்குமார்களும் அந்த நபி மீது ஸலவாத் சொல்கிறோம். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபி மீது ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த நபியுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்களுக்கு எந்த அளவுக்கு நபியுடைய கண்ணியம் இருக்கு, எங்களோட வாழ்க்கையில் நபியுடைய முறைகளை எவ்வளவு. சில விடயங்கள் நபியுடைய சுன்னாக்கள் வெக்கமாரிக்கு செய்யறது. இரு சஹாபாக்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இரு சஹாபாக்கள் ஒரு அரச மாளிகைக்கு சாப்பாட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு நிகழ்வு, அதில் அவர்களுடைய விருந்து பிரசாரம், ஒரு கவலம் கீழே விழுகிறது. பெரியார்களே, சகோதரர்களே, அதை எடுத்து சாப்பிடுகிறார் சுத்தம் செய்து. எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறார். பக்கத்தில் இருந்து சஹாபி சொல்கிறார், உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறீங்கன்னு பேசுறாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றார், அத்ருக்கு சுன்னத்தில் ஹாஉலாஇ ஹுமகா, இந்த மடையர்களுக்காக ஏன் நபியுடைய சுன்னாவை நான் விடுவேன் என்று சொல்லி சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அந்நியவர்களுக்கு முன்னாடி சில நபியுடைய சுன்னாக்களை செய்ய விருப்பமில்லை, நபியுடைய வழிமுறைகளை பின்பற்ற விருப்பமில்லை. சில இடங்களுக்கு போனா நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்ல சிலர்களுக்கு விருப்பமில்லை. பெரியார்களே, சோதர்களே, கவலையான செய்தி, முஸ்லிம்கள் என்ற பெயரிலே சிலர்கள் வாழுகிறார்கள். நபியுடைய சுன்னாக்கள், நபியுடைய வழிமுறைகள், தொழுகை சம்பந்தமாக நபியுடைய பெயர், நபியுடைய குழந்தைகளுடைய பெயர் ஒன்றுமே தெரியாது. நபி அவர்கள் காட்டி தந்த தொழுகையுடைய விடயங்கள் தெரியாது. தொழுகையில எது சுன்னத் என்று கூட சிலர்களுக்கு தெரியாது. பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதன் மௌத்து வந்து விட்டால் உலகத்தை விட்டு பிரியும் நேரம் குளிப்பாட்டி கஃன் செய்து அந்த கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் பெரியார்களே, சோதர்களே, சில கேள்விகள் கேட்கப்படும். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு கேள்விதான், நபியை முன்னுக்கு கொண்டு இந்த மனிதனுடைய விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டா, நபியை பின்பற்றாம, நபியை பத்தி தெரியாம, நபியுடைய வழிமுறை இல்லாம, நபியுடைய சுன்னாக்களை ஏளனப்படுத்தி வெட்கப்பட்டு உலகத்துல அடாவடித்தனம் செய்து அந்நியர்களை போல, ஃபிரௌனை போல, ஹாமானை போல, உபய் பின் கலஃபை போல, கெட்ட கொடியவர்களை போல குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்தால் பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கபூர்ல இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்ற, எப்படி பதில் வரும்? நபியை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சா இவரை நபி என்று விளங்குமா? சிலர்கள் சொல்வார்கள், லா அதிரி, தெரியாது சொல்லுவோம். இவரை தெரியா, நபியுடைய சுன்னாக்கள் இல்ல, நபியுடைய வழிமுறை இல்ல, நபியுடைய வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையில தொழுகை இல்ல. பெரியார்களே, சோதர்களே, எப்படி அவர் இவர் நபி என்று சொல்லுவார்? அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, அந்த நபி கண்ணியமானவர், அந்த நபி உயர்ந்தவர், முஃமின்களுக்கு அந்த நபி உயர்ந்தவர். அந்நபியு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிரை விடவும் முஃமின்களுக்கு அந்த நபி மேலானவர். நபிதான் எங்களுக்கு உயர்ந்தவர். அந்த நபிக்கு மேல யாரும் இல்லை. அந்த நபியுடைய பேச்சுக்கு மேல எந்த பேச்சும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மேல எந்த கட்டளையும் இல்லை. உலக லாபத்துக்காக சிலர்கள் பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்ல, நபியுடைய சுன்னா இல்ல, நபியுடைய வழிமுறை இல்ல, நபியர்கள் அவரை தடுத்திருப்பார்கள், அதனை செய்வார்கள். எங்கிருந்து ஃபத்வா எடுத்தே தெரியும். இதை செய்யுங்க நபியவங்க ஏவிருப்பாங்க, அதை செய்யாமல் விட்டு விலகி நடப்பார்கள். எங்கிருந்து ஃபத்வா எடுப்பது தெரியும். கணியத்துக்குரிய பெரியார்களே, சோதர்களே, எங்களுடைய உயிர் மூச்சாக அந்த நபி இருக்கிறது. அப்பதான் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வும் எங்களை பொருந்திக் கொள்வார். யார்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ்வோட இரக்கமோ இரக்கம். எப்ப உண்மையான அல்லாஹ்வோட நாம் இரக்கமாக மாறுவோம், அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், நபியே சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ஸுனூபகும். நபியே, மக்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வோட இரக்கமா, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்களா, என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்க.
பெரியார்களே சோதர்களே, இத்திபாஉன் நபி, நபியை நாங்கள் பின்பற்றினால், நபியை பின்பற்றும் விடயங்கள் எங்களில் இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வோடு இரக்கம். அப்ப அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பார், எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக பெரியார்களே சோதர்களே, இந்த மாதம் மட்டும் நபியை பத்தி பேசுறதல்ல, முழு காலம். இந்த மாதம் மட்டும் நபியுடைய முறைகளை பின்பற்றுவதல்ல, முழு நாளும் முழு நேரமும் எங்கட வாழ்க்கை முழுக்க அந்த நபியைத்தான் நாங்க பின்பற்றணும். எல்லா விடயத்தையும் அந்த நபி எங்களுக்கு எல்லா வழிகளையும் காட்டி தந்து விட்டார்கள் பெரியார்களே சோதர்களே. ஆகவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு ஏராளம். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய விடயங்களையும் எடுத்து பார்த்தால், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சம்பவங்களையும் எடுத்து பார்த்தால் இரத்த கண்ணீர் வரும், இரத்த கண்ணீர் வரும். நசீபா ரலியல்லாஹு அன்ஹா உஹதுடைய யுத்தத்திலே பெரியார்களே சோதர்களே, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன் தாக்கப்பட்டு குற்றுயிரில் இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார். உம்மா, இந்த நிலைமை எப்படி இருக்குது? நசீபா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மகனே, இன்னும் நீங்க முன்னேறி போக வைத்தது ஷஹீதாவும் அந்த நபியை பாதுகாக்கிற விஷயத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். இந்த பார்த்தாலும் நபியை அந்த பெண் தான் தென்படுகிறாள். பெரியார்களே சோதர்களே, ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபா பெண்மணி அந்த சொல்றாங்க, நபியை நான் பாதுகாக்கணும். ஏண்ட உயிரை விட, ஏண்ட குழந்தையை விட, ஏண்ட குடும்பத்தை விட எனக்கு நபிதான் பெருசு. இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்வும் இருந்தது. பெரியார்களே சோதர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி 63 வருட காலம் வாழ்ந்தார். அனாதையாக பிறந்தார்கள். பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை, பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை. 6வது வயதில் தன்னுடைய தாயை இழந்தார்கள். 8வது வயதில் தன்னுடைய பாட்டனாரை இழந்தார்கள். 23வது வயதில் பெரியார்களே சோதர்களே, அல் அமீன் என்ற பட்டம் மக்களால் சூட்டப்படுகிறார். ஒரு நம்பிக்கையாளர், உண்மையாளர். 25வது வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். 36வது வயதில் அடிக்கடி ஹிரா குகைக்கு செல்லக்கூடியவராய் இருந்தார். 40வது வயதில் தான் முழு உலகத்திற்கும் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முழு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியார்களே சோதர்களே, அதே போல ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் 52 அல்லது 53 வயதில். அதன் பின்னர் 60 வயதை தாண்டியவுடன் தான் மக்காவுடைய வெற்றி. 63வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். 7 குழந்தைகள், 4 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை. 3 ஆண் குழந்தையும் பிறந்த உடனே வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த சம்பவங்களை, இந்த நபியுடைய சீராக்களை ஒவ்வொருத்தரும் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபியுடைய மனைவி யாரு, நபியுடைய பெண் பிள்ளைகளுடைய பெயர் என்ன, நபியுடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயர் என்ன? பெரியார்களே சோதர்களே, உலகத்துல நாங்க பார்க்கலாம், ஒரு பிள்ளை பிறந்த அழகான பெயர்களை வைக்கணும். யாருக்கு ஆசைவார நபியுடைய பிள்ளைகளுடைய பெயரை அல்லது நல்ல பெயரை, நல்ல கருத்துள்ள பெயரை கூப்பிடும் பொழுது நல்ல அழகான கருத்து மிக்க பெயரை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயரை. அதிகமானவர்களுக்கு அந்த ஸ்டைல் இல்லை. எஸ்ல ஆரம்பிக்கணும், ஜெட்ல முடியணும். எஃப்ல ஆரம்பிக்கணும், எம்ல முடியணும். ஏன்? இதான் அவட பேர், இதான் அவரது. பெரியார்களே, குத்தம் இல்லை, நல்ல கருத்துள்ள பெயர்களை வைப்போம். அதுவும் நபியுடைய ஒரு முறை. நினைத்துக்கூடிய பெரியார்களே சோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாத வரையில் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் பொதுவாக சொன்னான், உங்களுடைய தூதருடைய வாழ்க்கையில தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வேற யாரையும் நாங்கள் பின்பற்றுவதால் முன்மாதிரி இல்லை. இன்னொருத்தருடைய லைஃப் ஸ்டைலை நாங்க ஃபாலோ பண்ணுவதால எங்களுக்கு முன்மாதிரி இல்லை. சில கூட்டம் சொல்வார்கள், சில கூட்டம் கியாமத்தினால ஒப்பாரி வைப்பார்கள், புலம்புவார்கள். வகாலு ரப்பனா இன்னா அஸஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅضلونا السبيلا. சொல்லுவாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர்களில் சிலர்களையும் எங்களில் பெரியவர்களையும் நாங்கள் பின்பற்றி நடந்தோம், எங்களுடைய வழிகளை வழிகெடுத்து விட்டார்கள். யா அல்லாஹ், ஃபஅضلونا السبيلا, எங்களை வழிகெடுத்துட்டான். ரப்பனா ஆதிஹிம் ضعفين, இவர்களுக்கு
டபுள் மடங்கா தண்டனை கொடுத்து அல்லாஹ் சிலர்கள் புலம்புவார்கள். வல்அனுஹும் லஅனன் கபீரா, இவர்களை சபித்து விடு யா அல்லாஹ், கடுமையான சபிப்பாக இவர்களை சபித்து விடு என்று சிலர்கள் அல்லாஹ்விடத்தில் மாற்றி கொடுப்பார்கள். பெரியார்களே சகோதரர்களே, யாரெல்லாம் கெட்டவர்களே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானவர்களே ஃபாலோ பண்ணுவோமோ, பின்பற்றி நடப்போமோ, கியாமத்துடைய நாளையுடைய ஒப்பாரியாக இந்த ஒப்பாரி தான் இருக்கிறது. ஏன் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து நடந்தார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்களுடைய முழு வாழ்க்கையில் அந்த நபியை பின்பற்றக்கூடிய தன்மை வரணும். வராவிட்டால் நாங்கள் உண்மையிலேயே நபியோடு அன்புள்ள இறக்கவில்லை. சும்மா வெறுமனே இந்த மாசம் வந்தா மட்டும் நபியை புகழ்ற, நபிக்கு செலவாத் சொல்ற, ஒரு சாப்பாட்டை கொடுக்குற, எல்லாரும் ஒன்று கூடுற, நபியுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒன்றுமில்லை. குறைந்தது பெரியார்களே சோதர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைகளில் முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை. இந்த விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு கட்டாய கடமையானது. எத்தனையோ வயது வந்த ஆண்கள், எத்தனையோ வயது வந்த பெண்கள், பெரியார்களே சோதர்களே, தொழுகையுடைய விடயத்தில் குறைபாடு. சுபஹுடைய நேரம் மஸ்ஜிதில பார்த்தால் மிகவும் குறைவான நேரம், குறைவான மக்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ வீடுகள் 7 மணி 8 மணிக்கு தான் திறக்கப்படுகிறது. சுபஹுடைய அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்கிறதும் இல்லை, கேட்டாலும் அந்த அல்லாஹ்வுடைய பயம் வருவதும் கிடையாது. அல்லாஹ் தான் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. பெரியார்களே சகோதரர்களே, யாருக்கு உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறது? எந்த பெண்களுக்கு பயம் வருகிறது? வீட்டிலே நானுடைய தொழுகையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பெண்கள் தன்னுடைய கணவரை, தன்னுடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார்கள்? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, மிக முக்கியமான தொழுகை சுபஹுடைய நேர தொழுகை. இந்த சுபஹுடைய நேர தொழுகையை தொழுதாட்டால் அவருக்கு வாழ்க்கையில வெற்றி, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். சுபஹுடைய தொழுகையில எனக்கு பிசினஸ்ல லாபம் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு சரி வருமா? சுபஹுடைய தொழுகையில நான் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் என்று ஆசைப்பட்டா சரி வருமா? சுபஹுடைய தொழுகையில ஏண்ட பிள்ளை எனக்கு அடங்குறான் இல்ல, இவன் நல்ல பிள்ளையா மாறணுமே என்று நினைச்சா சரி வருமா? சுபஹுடைய தொழுகை இல்லாம ஹதரத்துல வந்து முறைப்பாடு செஞ்சா சரி வருமா? இவன் செல்லு கேட்கான் இல்ல. பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் முசீபத்தை தான் கொடுக்கும். சுபஹுடைய தொழுகையில, லுஹருடைய தொழுகையில, ஏனைய வக்து தொழுகை இல்ல, தொழுகையுடைய சப்ஜெக்ட் ஒன்றும் தெரியா, தொழுகையில ஃபர்து தெரியா, சுன்னத்து தெரியா, மார்க்கம் தெரியா. அல்லாஹு அக்பர், வெட்கப்படணும். கலிமா சிலர்களுக்கு அழகான முறையில் சொல்ல தெரியா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அழகான முறையில் சொல்ல தெரியாது. எங்கட படைச்ச ரப்புடைய பெயர் அழகா சொல்ல தெரியாது. எங்கட நபியுடைய பெயரை முழுமையா சொல்ல தெரியாது. பெரியார்களே சகோதரர்களே, இப்படி எல்லாம் பொதுபோக்கு செய்து விட்டு எனக்கு இப்படி நடக்கணும் என்று செஞ்சா சரியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையில பேணுதல் உண்டாகும், தொழுகையில பேணுதலை கொண்டு வருவோம். ஒரு நாளும் ஏன தொழுகையில நான் பொதுபோக்கு செய்து விடக்கூடாது என்ற உணர்வை உள்ளத்துல கொண்டு வருவோம். பெரியார்களே சகோதரர்களே, அடுத்த கணம் வஃபாத் வந்தால், மௌத் வந்தால் என்ன செய்யுது? அடுத்த வக்து ஏன மௌத் இருந்தால் என்ன செய்யறேன்? தொழாத நிலைமையில் ஒருத்தருடைய வஃபாத், ஒருத்தருடைய மௌத் நிகழ்ந்து விட்டால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? அல்லாஹ்க்கு மாறு செய்யும் நிலைமையில் ஒருத்தருடைய மௌத் வந்து விட்டால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? பெரியார்களே சகோதரர்களே, நல்லவராக, அல்லாஹ்வை வழிபட்டவராக, நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றிய நிலைமையில் ஒருத்தருடைய மௌத் வந்தால் அந்த மௌத் நல்லது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ இருந்து அந்த ரூஹ் கைப்பற்றப்படும் நேரம் நன்மாராயத்தோட பயப்படவானா, கவலைப்படவானா, உயர்ந்த சுவர்க்கம் இருக்கி, உங்களோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்கின்ற மலக்குமார்களுடைய பஷாரத்து கிடைக்கும். அப்படி இல்லையா பெரியார்களே சகோதரர்களே, அஸாபுடைய மலக்குமார்கள் சூழ உட்கார்ந்து கொண்டு, சில மலக்குமார்கள் ஆயுதங்களை கொண்டு அவரை துன்படுத்தி, அவரை அடித்து, பெரியார்களே சகோதரர்களே, மிகவும் மோசமா இருக்கும் அவருடைய நிகழ்வு. ஆனா இதை யாரும் காண மாட்டாங்க, யாரும் காணல. ஆக பெரியார்களே சகோதரர்களே, எங்களுடைய முழு வாழ்க்கையையும் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து, அல்லாஹ் எந்த பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கின்றானோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள்
தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றார்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்கள் பூரா முஸ்லிம்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபரை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலியாக ஆக்கி விடு யா அல்லாஹ். நரக படுகொலியை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். குறிப்பாக அந்த கஸ்ஸா மக்களுக்கு உதவி செய்து விடு யா அல்லாஹ். முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். சின்ன குழந்தைகள் வாடுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சின்ன குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். முழுமையான வெற்றியை நீ அந்த காசா மக்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். முழு உலக முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய மஹல்லாவை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய முழு மஹல்லா வாசிகளை தொழுகையாளியாலே மாற்றி விடு யா அல்லாஹ். முழு மக்களை நீ உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக ஆக்கி விடு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.